தேர் மண்டபங்களை ஆக்கிரமிக்கிறது, தேர் வீதிகளை வந்து ஒன்று நாசப்படுத்துறது, இல்லைன்னா ஆக்கிரமிச்சு கட்டுறது. இது வந்து அந்த தஞ்சாவூர் பகுதிகளில் ரொம்ப சஸ்டெயின்டாக பல காலம் நடந்துக்கிட்டு வந்தது. இப்போ இதில் நம்ம எதை கவனிக்கணும்? இப்போ இந்த கிறிஸ்தவ இதை அடைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னால், விசிகாரன் ரவுடித்தனத்தில் ஏதாவது பண்ணிவிடுவான், அந்த அடிச்சு போடுவாங்கக்கூடிய பயத்தினால நீங்கள் வந்து இந்த மாதிரி லீவ் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் விளங்காமல் போயிருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும். இத்தாலிக்காரிக்கு அதுக்கு மேலே அபிமானம் இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த இத்தாலிக்காரியை வைத்து அரசியல் செய்வதற்காக செய்யக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்களே, இவர்கள் வந்து விலைக்கு போனவர்கள் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். கோபால்ஜி கையிலிருந்து வரக்கூடிய எழுத்து என்றைக்குமே சனாதனமாகத்தான் இருந்திருக்கும். நிச்சயமா. அதனால் அது இளைஞர்கள் மட்டுமல்ல, இனிமேல் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் மனித பிறவிகள் என்பது இருக்க போகிறதோ அன்னைக்கு வரை அது சனாதனமாக இருக்கும். இந்தியாவுக்கு உள்ள நோட்டை பாகிஸ்தான்காரன் அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து மிஷினை ஊற்றிங்க. நீங்கள் தீமாகி நக்சலாக இருந்த காரணத்தினால தான் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை இந்த நாட்டில் வளர விட்டீர்கள். நீங்கள் தீமாகி நக்சலாக இருந்த காரணத்தினால தான் இல்லாத இந்து பயங்கரவாதத்தை ஏற்படுத்தினீர்கள். அதனால் இதெல்லாம் தான் தீமாகிய நக்சலுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ், அது உங்கள்கிட்ட இருக்கு என்பதை ஒத்துக்கொண்டதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கணும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: தேர் பாதையில் 11 ஏக்கர் நிலம் ஆக்கிரமிப்பு, 29 ஆண்டுகளாக அறநிலையத்துறை கப்சேப். உளுந்தூர் பேட்டையில் விசிகாவின் மாநாடு, கட்சி மாநாட்டுக்காக பள்ளி கல்லூரிகளுக்கு லீவ். பாகிஸ்தான் சுதந்திர நாளை கொண்டாடும் கேரள காங்கிரஸ் எம்பி ஆண்டனி பதிவு. வந்தே மாதரத்தை அவமதித்த சோனியா மீது வழக்கு. வீர துறவி ராமகோபாலன் அவர்களின் எண்ணங்களும் எழுத்துக்களும் நூல் வெளியீடு. ஆயுதமேந்திய நக்சல்கள் ஒழிக்கப்பட்டாலும் சித்தாந்த நக்சல்கள் சுற்றி உள்ளனர். சுதந்திர தின உரையில் மோடி. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. தஞ்சாவூர்ல தேர் பாதையை 11 ஏக்கர் நிலம் தேர் பாதை, அதை முழுவதுமாக ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் அறநிலையத்துறை அதை மீட்பதற்கான பெரிய அளவுல எந்த முயற்சியும் ஈடுபடவில்லை அப்படின்னு அந்த பகுதியில் உள்ள பக்தர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர் மாவட்டத்துல பேராவூரணிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதனூர் கிராமம், அங்க வந்து 150 ஆண்டுகள் பழமையான வீமநாயகி அம்மன் கோவில் அங்க இருக்கு. அந்த அம்மன் கோவிலுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 5 கோடிக்கு மேல அதற்கு பெருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 11 ஏக்கர் விவசாய நிலத்தை யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறாங்கிறத பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் அந்த நிலத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். இதற்காக வழக்கு தொடங்கப்பட்ட வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1987 அந்த இதுக்காக ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அப்பவே வந்து இந்த ஆக்கிரமிப்புகளை மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கிறது. ஆனாலும் அது மீட்கப்படாமல் இருந்தபோது 2023 இந்து முன்னணியை சார்ந்த மாரியப்பன் என்பவர் மீண்டும் ஒரு வழக்கை தொடர்கிறார். அப்ப நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஒரு 8 வாரத்துல இந்த நிலத்தை வந்து மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறைக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு உத்தரவை இடுகிறார்கள். ஆனாலும் அது மீட்கப்படாமலே இருக்கும்போது இவர் தொடர்ச்சியாக அதை வந்து ஃபாலோ பண்றாரு. அதுக்கப்புறம் 2025 ஜனவரி மாதத்துல வந்து இவருக்கு வந்து ஒரு கடிதம் வந்து அறநிலையத்துறையிடமிருந்து வருது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அந்த லெட்டர்ல பார்த்தீங்கன்னா, 20 பேர் இந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க. அப்ப நாங்க ஆக்கிரமிப்புகளை அகற்ற போகும் பொழுது அந்த 20 பேரும் அந்த இடத்துல ஒன்னாக கூடி அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதனால அதை வந்து எங்களால மீட்க முடியல, நாங்க யார் யாருன்னு எல்லாத்தையும் ஐடென்டிஃபை எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இது அதுக்கப்புறம் நாங்க காவல்துறையிடம் இதற்காக அவர்களை நாடி இருக்கும் அவர்கள் உதவியா அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை மட்டும் இவருக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுல என்னன்னா, இவ்வளவு ஆண்டுகள் அவர்கள் ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாலும் இது வரைக்கும் ஒரு பைசா கூட கோவிலுக்கு வரியாகவோ குத்தகை பணமாகவோ எதுவும் அவர்கள் தந்ததில்லை. கிட்டத்தட்ட அதுல வந்து நெல் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு சில தென்னை மரங்கள் இருக்கு சில நிலங்கள்ல, எல்லாமே நன்றாக விளையக்கூடியதுனால இதை முழுவதுமாக அவர்கள் வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இது ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒன்று தேர் போற பாதையை ஆக்கிரமிச்சிருக்கிறது, இன்னொன்று கோவிலுக்குள்ள நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது. இது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணும். ஒன்று நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுங்கக்கூடியது ஒன்று, ரெண்டாவது தேர் போற பகுதியை ரோட அந்த பாதையை ஆக்கிரமிக்கிறது வச்சிருக்காங்க. அப்போ வந்து ஒரு பப்ளிக் பாத்வே, அந்த பாத்வே அடைக்கிறதே முதல்ல சட்டப்படி குற்றம். நல்ல கேட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, அப்போ இது ஒரு தனி கிரிமினல் கேஸ். இது வந்து சிவில் கேஸ் மட்டும் கிடையாது. ஏன்னா நான் போகக்கூடிய பாதை அடைக்கிறதுங்கக்கூடியது கிரிமினல் அஃபென்ஸ். அதனால இது ரெண்டுலேயும் இந்த பிரச்சனை வரும். இது ஹெச்ஆர்என்சியுடன் மட்டும், இது சிவில் கேஸ் மட்டும் கிடையாது. அதனால இது ரெண்டும் நடந்திருக்குங்கும் போது நம்ம இந்த செய்தியை பார்க்கும்போது தஞ்சாவூர் மாவட்டத்தோடு சில பேக்ரவுண்டோடு இந்த செய்தியை பார்க்கணும். பல ஆலயங்கள் சோழர் காலங்கள்ல இருந்து நிறைய ஆலயங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒன்று தஞ்சாவூர், இன்னொன்று தாமிரவர்ணி பகுதி. இந்த ரெண்டு பகுதியில தான் கிளஸ்டர் ஆஃப் டெம்பிள்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் வேற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது. இதில் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், தேர் போகிற பாதையை இவர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல எதை கவனிக்கணும்னா, திராவிட கழகம் ஒரு காலத்தில் இதை வந்து ஒரு சஸ்டைன்டு வேலையாக பண்ணி கொண்டிருந்தது, பல கோவில்களை தேர வச்சு எரிக்கிறதுன்னு. அப்போ இதுக்கு அந்த காலத்தில் திமுகவினர்லாம் பெரும் ஆதரவு தெரிவித்த காலங்கள்லாம் உண்டு. இதில் தேரை வந்து எரிக்கிறது, தேர் மண்டபங்களை ஆக்கிரமிக்கிறது, தேர் வீதிகளை வந்து ஒன்று நாசப்படுத்துறது, இல்லைன்னா ஆக்கிரமிச்சு கட்டுறது. இது வந்து அந்த தஞ்சாவூர் பகுதிகளில் ரொம்ப சஸ்டைண்டாக பல காலம் நடந்துக்கிட்டு வந்தது. இப்போ இதில் நம்ம எதை கவனிக்கணும்? இப்போ இந்த கிறிஸ்தவ இதை அடைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால், திகாக்காரன், திமுகக்காரன், கம்யூனிஸ்ட்காரன் ஆரம்ப காலங்களில் கிறிஸ்தவன். அப்போ ஒரு அஜெண்டா மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. என்ன அப்படின்னா, ஊர்கூடி தேரெழுப்போம் வாரீர். இது ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடியது. ஒரு ஆலயம், அந்த ஆலயத்தின் விழா, அந்த ஆலயத்தின் விழாவில் ஒரு முக்கியமான விழா என்பது தேரோட்டம். அப்போ ஊர்ல இருக்கக்கூடிய அனைவரும் கூடக்கூடிய ஒரு விழா. அப்போ ஒரு ஹிந்து ஒற்றுமைக்கு அடிப்படையான ஒரு விழா தேர் திருவிழா. அந்த தேர் திருவிழாவை வைத்து அந்த கோயில் பிரபலமா அது இருக்கும். தேர் திருவிழா அழிஞ்சாச்சுன்னா அடுத்தது கோயில் அழிவை சந்திக்கும். தேர் திருவிழா அழிஞ்சாச்சுன்னா ஹிந்து ஒற்றுமை என்பது போய்விடும். தேர் திருவிழா அழிஞ்சாச்சுன்னா அதை ஒட்டிய பல கலைகள் அது அழியும். அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு எல்லா விதமான ஒரு ஹிந்து அடையாளங்களை ஒரு ஊருக்கு கொடுக்கக்கூடிய தேர் திருவிழா, அப்போ அந்த பாதை அடைக்கிறது. நம்ம கேள்விப்பட்டது வரை என்னன்னா, தேர் திருவிழா நடக்கிற அன்னைக்கு மட்டும் அவர் அந்த பாதையை திறந்து விடுவாராம். இப்போ பாக்கி நாள்லாம் அவருக்கு சொந்தம். இவர் கேட்கும்போது அப்போ இந்த தேரோட்டத்தை அழிக்கக்கூடியதுங்கக்கூடிய, அதாவது ஹிந்துக்களின் இந்த அடிப்படையை அழிச்சாச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதை கிறிஸ்தவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி திகாக்காரன் திமுககாரன் செய்தது எல்லாமே இந்த, நான் எப்போவுமே நான் சொல்கிறேன், இந்த திரிபுலம்னு ஒரு ஆக்சஸ் உண்டு, மிஷனரி, முஸ்லிம் அண்ட் மார்க்சிஸ்ட். இந்த ஆக்சஸ் வந்து தேரோட்டங்களையும் கோவில்களையும் ஒண்ணுமில்லாமல் பண்ணுவதை ஒரு அஜெண்டாவாக வைத்துத்தான் இந்த தமிழகத்தில் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதற்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு. அடுத்தது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், நிலங்கள் ஆக்கிரமிப்பு. அது ஒரு தனி கேஸு. இப்போ ஹெச்ஆர்என்சிட்ட கொடுக்குறாங்களாம். கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அவ்வளோ பேரும் ஒட்டுமொத்தமாக எங்கள்கிட்ட பிரச்சனைக்கு வருதுனால நம்மால அதை அகற்ற முடியலை. அப்போ உனக்கு நிர்வாகம் பண்ண யோக்கியதை இல்லை அப்படின்னு தானே நீ சொல்லியிருக்க. நிச்சயமாக. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கிட்ட ஹிந்து கோவில் உனக்கு 10 பேர் நடிக்க வருவான், அதனால நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்டா அப்போ இவ்வளவு தூரம் நீ வந்து மக்களின் எதிர்ப்பு ஒன்னால் தாங்க முடியலை இதெல்லாம் சொல்றிய, எவ்வளவு கோயில்களில் ஹிந்துக்கள்கிட்டயே பணத்தை வாங்கிக்கிட்டு காவடிக்கு கொட்டடிக்கப்படாதுன்னு சொல்லி பழனியில சொன்னவன் நீ தானடா. ஆமா, அன்னைக்கு ஹிந்துக்களை வந்து நீ பலப்பிரயோகம் பண்ணி வெளியில தள்ளினியே. அந்த கோயிலுக்கு காசும் கொடுத்து பக்தியோட வரான், அவனுக்குள்ள சம்பிரதாயத்தை நீ தடுத்து நிறுத்துற. உடனே நீ என்ன பண்ற, ஆட்களை வச்சு அவங்களுக்கு மேல நீ பலப்பிரயோகம் பண்ணிய. அப்ப அந்த சாமர்த்தியத்தை கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சவன் மேல இந்த அறநிலையத்துறை காணிச்சிருக்க வேண்டியதானே. அப்ப கோயிலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பக்தர்கள் மீது பலப்பிரயோகம் செய்வார்கள், காவல்துறையை கூட்டிக்கிட்டெல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனா கோயில் நிலத்தை ஆக்கிரமிச்சாச்சுன்னா ஐயோ அவன் என்னை அடிச்சு போடுவான்னு லெட்டர் கொடுக்குறான். அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்போ கோவில் நிலத்துல இல்லைன்னா கோவில்கள்ல ஏதாவது ஒரு காரியம் நடத்தணும் அப்படின்னா
அடிச்சாலோ இல்லைன்னா மிரட்டினாலோ தான் காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிச்சிருங்க. அப்புறம் வந்து போலீஸ்ல எல்லாம் போய் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது. அப்ப இது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த அறநிலையத்துறை என்பது ஆலயங்களை அழிப்பதற்குள்ள ஒரு துறை. இதுக்கு இடையில நான் தான் கோயில் நிலங்கள் எல்லாம் மீட்டினேன்னு இதுக்கு முன்னாடி அல்லேலுயா பாபு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா. அல்லேலுயா பாபு சொன்ன உடனே இப்போ ஒரு அம்பி பாபு வந்திருக்காரு. இவரும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு நடக்கிறாரு. இப்ப இதை போய் சரி பண்ணலாமே. அல்லேலுயா முதல்வர் என்ன சொல்லுவாருன்னு தானே செய்யாம இருக்கிய. இப்ப அவளுக்கு இன்னும் ஒரு சௌரியம், முதல்வரே எங்காளு தானே. ஆமா. அதனால எந்த போலீஸ்காரன் எங்க மேல் நடவடிக்கை எடுப்பேன்? ஏன்னா இவங்க ஆட்சியே பைபிளின் வழியில் சென்றதால் தான் வந்தது அப்படின்னு இந்த சுவிசேஷ சபை நடத்துற ஸ்பீக்கர் பிரபாகர் இப்ப சொல்லிவிட்டார். அதனால இப்ப இவங்க அறிவிப்பே அறிவிச்சாச்சு. ஆனாலும் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் தொடர்ந்து அந்த கிராம மக்கள் போராடி வருகிறார்கள். ஹிந்து முன்னணி அமைப்பு இன்று போராடி வருகிறது. ஒவ்வொரு ஹிந்துவின் கடமை என்ன நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, சரி, இது எப்படி சரியாகும்? இந்த போராடுவதற்கு நம் முன்வராட்டா கூட இந்த போராட்டம் நடத்துபவர்களுக்கு உறுதுணையாக நாம் என்ன செய்யலாம்? ஏன்னா 10 பயிலுக கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சு தேர்ப்பாதையை மூடி வச்சு அவனை மாற்ற முடியாது. கோர்ட்டு உத்தரவு இருந்தாலும் மாற்ற முடியாது. சரி, இப்ப 100 ஹிந்து போய் மாற்ற போறான். அப்படி மாத்தினால்தான் அறநிலையத்துறைக்கு வழிக்கு வரும் அப்படின்னு சொன்னா ஹிந்துக்கள் அதுக்கு தயாராக வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்படத்தான் போகுது. அந்த காலகட்டத்தை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இது காட்டுது. இந்த மாதிரி முன்னாடி பல ஊர்களில் பண்ணிக்கிட்டு இருந்தான், எதிர்ப்பு இல்லை. அங்கங்க இப்ப ஹிந்துக்களுக்குள்ள எதிர்ப்பு ஆரம்பிச்சிருக்கு. அதனால 10 கிறிஸ்தவன் சொல்லிட்டான், அதனால அவன் என்ன மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அதிகாரி 100 ஹிந்துவுக்குள்ள வலிமையை சந்திக்கும் போது நிலைமை எப்படி ஆகுங்கக்கூடியத அறநிலையத்துறை மட்டுமல்ல, காவல்துறையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்கு துப்பில்லைன்னு சொன்னா எதுக்கு உங்களுக்கு காவல்துறை தேவை? அப்ப இந்த நாட்டோட நீதிமன்ற தீர்ப்புகளை நீங்க வந்து கட்டுப்பட மாட்டீங்களா? இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஜுடிஷியல் ஆர்டர் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதா? அப்படி உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலைன்னா விட்டுட்டு போங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தானே நீங்க சம்பளம் வாங்குறீங்க, அதுக்கு தானே அதிகாரிகள்ங்கிற பேர்ல நீங்க இருக்கீங்க. அதுக்கு வக்கீல் என்ன ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. அதனால இது வந்து அறநிலையத்துறையின் மேல் மட்டும் இதுல குற்றம் இல்லை, ஒட்டுமொத்த எக்கோ சிஸ்டமே ஹிந்துக்களை அழிக்க வேண்டும் என்பதில் கங்கணம் கட்டி செயல்படுகிறது. இதை எதிர்த்து போராடி வரக்கூடிய ஹிந்து முன்னணிக்கு நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உளுந்தூர்பேட்டையில விசிகா மாநாடு நடக்க இருக்கிறது. அப்ப அந்த விசிகா மாநாட்டை ஒட்டி அந்த பகுதியில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து மாணவர்களுடைய நலன், அது மட்டும் இல்லாம போக்குவரத்து நெரிசலை நாங்க கருத்துல கொண்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளா இருந்தாலும் சரி, காலேஜ் எல்லாத்துக்கும் நாங்க வந்து விடுமுறை விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி ஆட்சியர் பத்மஜா அவர்கள் அறிவித்திருக்கிறார். பேசாம அந்த அம்மா வந்து நான் தான் விசிகாவின் மாவட்ட செயலாளர்னு தங்களை அறிவிச்சாச்சுன்னா ரொம்ப ஈஸியா போயிருமே. அதாவது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அதை போய் ஒரு கட்சிக்குள்ள மாநாட்டுக்காக லீவ் விடுறேன், காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இவர்கள் நலன் கருதி. அப்ப 2 விஷயமா இருக்கணும். ஒன்று, விசிகாரன் ரவுடித்தனத்தில் ஏதாவது பண்ணிவிடுவான், அந்த அடிச்சு விடுவாங்கக்கூடிய பயத்தினால நீங்கள் வந்து இந்த மாதிரி லீவ் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் விளங்காமல் போயிருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கணும். ஆமாம். இல்லை, லீவ் விட்டாச்சுன்னா அந்த பசங்கள்லாம் அந்த மாநாட்டுக்கு போய் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தமிழ்நாடு அரசுங்கக்கூடியதை மாற்றிக்கிட்டு திருமாவளவன் அரசுனாவது போட்டு தொலையணும். 2ல் ஏதாவது ஒன்று ஒத்துக்கிட்டாகணும். சரி, நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்காக வேண்டி சுற்று வட்டாரத்தில் மக்கள் கூட்ட நெரிசல் ஏற்படும், மக்களுக்கு போக வர. சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன், அப்போ நீங்கள் அந்த மாதிரியான இடம் அப்படி ஒரு பிரச்சனை வரும்னா அந்த மாநாட்டுக்கே நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது. கரெக்டு. நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன, இந்த ஒரு இடத்துல நாங்கள் அனுமதி கொடுக்கணும்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் தானே அனுமதி கொடுப்பிய. ஆமாம். இப்போ ஹிந்து அமைப்புகள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தியாச்சுன்னா இந்த ரோட்டில் இவ்வளவு ஆட்கள் தான் வரணும், இந்த ரோட்டோடி போகப்படாது, அந்த இடத்தில் தான் வைக்கணும், 1000 சொல்றே இல்லை. அப்ப இது இந்த கட்சி மாநாட்டுக்கு ஏன் இது பொருந்தாது? தேசிய கொடி ஊர்வலத்துக்கு அனுமதி, தேசிய கொடி ஊர்வலமே அனுமதிக்க மாட்டேங்க. என்ன, அங்கே மைனாரிட்டி சமுதாயம் இருக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வேற நாட்டுக்காரர்கள். அப்படி வேற நாட்டுக்காரனா இருந்தா அவனுக்கு எதுக்கிட்ட இந்தியாவில் வேலை?
தேசிய கொடி ஊர்வலம் போப்படாதான், ஏன்னா அவனுக்கு ஆகாதான். அப்ப ஆகாதுன்னா அவன் இந்திய பிரஜையாக இருக்கிறதுக்கு யோக்கியதை இல்லை இந்த அர்த்தம். அப்ப அவனுக்குள்ள என்ன பண்ண, அவனோட சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. எந்த நாடு அவனுக்கு தேவையோ, எந்த நாடு அவனுக்கு பிடிச்ச நாடோ அதுக்குங்கிறது கப்பல் ஏற்றி அனுப்பிடுங்க. இந்த பயலுக்கு இங்கே எதுக்கு வேலை, அவனுக்கு தேசிய கொடி ஆகாதுன்னு. அப்படியெல்லாம் நீங்கள் லாண்ட் ஆர்டர்லாம் பார்க்கக்கூடியவங்க, ஏன் இப்போ உங்களால் இந்த ஒரு இதுக்கு பள்ளிக்கூடத்தை ஏன் லீவ் பண்ணுறீங்க, இந்த மாநாட்டை மாற்றுங்க இடத்த. அப்போ இப்போ அத்தியாவசிய சேவைகள் பாதிக்கப்படாதா? அப்போ இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி இருக்கும்போது உதயநிதி கூட்டத்துக்கு பள்ளிக்கூட வண்டிகளில் குழந்தைகள்லாம் கூட்டு போயிட்டு இருந்தாங்க. ரைட்டா? அப்போ அதை எல்லாரும், அது நம்மளும் தான் அதை கண்டித்தோம், கடுமையாக கண்டித்தோம். வேற ஆட்கள் கண்டிச்சதையும் கூட அதிகமாக கண்டித்தது நம்ம சொல்லி டிவியில தான். இப்போ அதே வேற தானே இன்னைக்கு நடந்திருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு தலைவனும் கட்சியும் இன்னைக்கு மாறி இருக்கு. அதே நேரத்தில் அடிப்படை அயோக்கியத்தனம் என்பது மாறவில்லை. அப்போ ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவர்களுக்கு ஒன்று, இவங்க வந்து ஒரு அரசு அதிகாரிகளாக நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையற்றவர்கள் ஒன்று, இல்லை ஏதாவது ஒரு கட்சிக்காவது விசுவாசமா இருப்பாங்கன்னா அப்படியும் கிடையாது. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் ஜால்ரா போடக்கூடிய ஒரு கூட்டம். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு அடுத்த கேள்வி என்ன வருது அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க யாரு? ஒரு மாவட்ட ஆட்சியர். யூ ஷுட் பி நியூட்ரல். என்னன்னு சொல்ல, நீங்க நியூட்ரலா இருக்கிறதுனால தான் இவ்வளவு பவர்ஸை வந்து உங்களுக்கு வந்து இந்த நாடு வந்து கொடுத்துருக்கு நிர்வாகம் பண்ணுவதற்காக. அப்ப இந்த அளவு உங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜஸ் இருந்தும், இந்த அளவு உங்களுக்கு பவர் இருந்தும், நீங்க வந்து ஒரு கட்சிக்காரனுக்காகவோ இல்லை ஒரு ஆளுங்கட்சிக்கோ ஏதாவது ஒரு கட்சிக்கு நீங்க அடிபணிந்து போகிறீங்கன்னா, அப்போ உங்கள்கிட்ட நேர்மை இல்லை, உங்கள்கிட்ட ஏதோ குறைபாடு இருக்குன்னு தானே அர்த்தம். நிச்சயமாக. நான் ஒரு அப்ரைட் ஆஃபீஸராக இருந்தால் நான் அதை பற்றி கவலைப்படணும். சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நான் வேலை செய்வேன். அது ஒரு அப்ரைட் ஆஃபீஸர் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் லீவெல்லாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த ஆஃபீஸருக்குள்ள கிரெடிபிலிட்டிங்கக்கூடியது வந்து இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதனால ஆட்சி தான் மாறி இருக்கே தவிர காட்சிகள் மாறவில்லை. அதனால நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான், நான் அன்னைக்கு சொல்லும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு திராவிடம் போய் திருச்சபை வந்துருச்சு, அடுத்தது ஃப்ரையிங் பேன்ல இருந்து we have jumped into the fire. கரெக்ட். இது இன்னைக்கு நடந்திருக்கு. இத்தனைக்கும் புது கட்சி, இதுக்கு வேற பலர் சொல்றாங்க இவருக்கு 1 வருஷம் நம்ம நேரம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு என்ஜிஓ தலைவர் வேற சொல்லிட்டு இருக்காரு. 1 வருஷம் நம்ம இவங்களுக்கு வந்து கால அவகாசம் கொடுக்க வேண்டும். 1 வருஷத்துக்குள்ள பண்ணக்கூட, அவன் வந்து இம்புட்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணினது இவன் 1 வருஷத்துக்குள்ளே பண்ண தொடங்கிட்டானே. ஆமா, உண்மைதான். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். அதனால இது கண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான அதிகாரிகள் இவங்களெல்லாம் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இவங்களுக்குள்ள அடுத்த ப்ரமோஷன் போஸ்டிங் வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி எல்லாம் இவர்கள் செய்தார்கள் அப்படிங்கக்கூடியதை பொதுத்தளத்தில் ரைஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு பிராண்ட் தம். இந்த மாதிரி ஒரு 10 பேரை பிராண்ட் பண்ணியாச்சுன்னா 11வது அதிகாரி தப்பு பண்ண மாட்டார். பப்ளிக் ஸ்க்ரூட்டனி இல்லை அப்படின்னு சொன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் வரும். இதை சமுதாயம் செய்ய வேண்டும். ஏன்னா இதெல்லாம் அரசாங்கம் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் இந்த நம்ம நாட்டில் இல்லை. we have to brand them, you have to shame them. இதுதான் இந்த மாதிரியான அதிகாரிகளுக்கு தப்பு செய்யாமல் இருப்பதற்கு இது ஒரு டெட்டரன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வந்தே மாதரம் பாடலை முழு பாடலாக பாட வேண்டும் என்று சமீபத்தில் மத்திய அரசு ஒரு சட்டம் இயற்றியிருந்ததை நாம் பார்க்குறோம். அதைத் தொடர்ந்து இப்போ 80வது சுதந்திர விழா, அதில் வந்து முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட்டது. இது நாடெங்கிலும் எங்கெல்லாம் சுதந்திர தின விழா நடந்ததோ கொண்டாடப்பட்ட எல்லா இடங்களிலும் இந்த பாடல் வந்து ஒலித்தது. தமிழகத்தில் இது பாடப்படவில்லை என்பது ஒரு விஷயம். அதே நேரத்தில் காங்கிரஸ் ஆஃபீஸில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அந்த இடத்துல வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்ட பொழுது அந்த பாடல் முழுமையாக பாட முற்பட நேரத்தில் சோனியா காந்தி வந்து கோபத்தோட அதை நிறுத்து அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு உடல் சைகை மொழியோட கூடிய ஒரு வீடியோ காணொலி, அதே ராகுல் காந்தியும் அதே போல செய்வதாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோ ஷூட்டிங்ல. அப்ப அனைவரும் அதற்கு வந்து கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக. இந்த நிலையில சோனியா காந்தி அதற்கு பதில் சொல்லும்போது, இல்லை கார்கே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காரு, அவருக்கு உட்கார்வதற்காக சேர் கேட்டேன்,
அப்படிங்கிற மாதிரி எதுவும் வழுப்பலாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது யாரும் ஏற்க தயாராக இல்லை. இந்த நிலையில் அமித்ஷா அவர்கள் வந்து பேசும் பொழுது இதற்கு வந்து கடுமையாக அவர் கண்டனம் தெரிவித்ததோடு சோனியா வந்து இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் சாட்டர்ஜி அவங்களுடைய குடும்பத்தினரும் இவர் வந்து உடனடியாக சோனியா வந்து இதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வைத்திருக்கிறார்கள். ரெண்டு விஷயம் பார்க்கணும். முதல்ல இந்த சேர் கேட்டார் அப்படிங்கிறது நம்ம, ஏன்னா தேசிய கீதம் பாடும்போது உட்காருன்னு சொல்றதே முதல்ல அயோக்கியத்தனம். ஆமா, அப்போ அந்த நேரத்தில் சேர் கேட்டார் அப்படிங்கக்கூடியது நம்பும்படியாக இல்லை. அப்படியே அது உண்மையாக இருந்தால் கூட அதுக்கும் சேர்ந்து தான் சோனியா காந்தியை பிடிச்சி உள்ளே போடணும். நிச்சயமாக. ரைட்டா? அடுத்தது நம்ம அதில் நல்லா கவனிக்கும் போது அந்த அம்மா கை செய்கை காட்டுறதோ சேருக்காக அந்த அம்மா செய்கை காட்டுற மாதிரி இப்படிங்கிற மாதிரி தான் அந்த அம்மா கையை காட்டுது. அந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்த்தோம். அதனால பாரதத்தை புகழ்ந்து பாடக்கூடியது அந்த இத்தாலிக்காரிக்கு எப்படி பிடிக்கும்? ஏன்னா இது இந்தியாவை புகழ்ந்து பாடக்கூடியது, இது தாய்நாடு இந்தியா. அதனால நமக்கு அதுக்கு மேலே அபிமானம் இருக்கும். அந்த இத்தாலிக்காரிக்கு அதுக்கு மேலே அபிமானம் இருக்கும் என்பதை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த இத்தாலிக்காரியை வைத்து அரசியல் செய்வதற்காக செய்யக்கூடிய இந்தியர்கள் இருக்காங்களே, இவர்கள் வந்து விலைக்கு போனவர்கள் அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். அப்புறம் இன்னைக்கு வந்து அமித்ஷா அவர்கள் அது தொடர்பாக கடுமையாக மன்னிப்பு கேட்க வேண்டும் இருக்கார். பல இடங்களில் வந்து இந்த அம்மாவுக்கு மேலே வழக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயத்தில் இவர் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரி சோனியா ராகுல் மாதிரி 2 பேர் தண்டிக்கப்பட்டாச்சுன்னா தான் சாதாரண ஆட்களை இவங்க இந்த மாதிரி இலக்கி விட்டு நாளைக்கு வந்து இதுக்கு எதிராக பண்ணக்கூடியது இது நடக்காது. ஸோ ஆனால் பிஜேபி என்ன செய்யும் தெரியாது. ஏன்னா பிஜேபியை பொறுத்தவரை இது எல்லா சராசரி அரசியல் கட்சி மாதிரி தான். யூ நேம் அ பர்சன், ஷேம் அ பர்சன், பட் யூ நெவர் ப்ராசிக்யூட் அ பர்சன். அந்த இது எல்லா அரசியல் கட்சியும் அப்படி தான். நேம் ஹிம், ஷேம் ஹிம், பட் நெவர் ப்ராசிக்யூட் ஹிம். அப்போ நாங்கள் திருப்பி பேசிப்போம், திருப்பி தப்பு பண்ணுப்போம், நாங்கள் அரசியல் செய்து கொண்டு இருப்போம். ஸோ இந்த ஒரு நடைமுறையிலிருந்து பிஜேபி மாறுமாங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா கடந்த 12 ஆண்டுகளில் இவங்க பெருசாக ஒன்றும் சாதிக்கலை அந்த விஷயத்தில். அதனால் இது ஒரு அரசியல் பேச்சாகத்தான் அமித்ஷாவுடையதை நான் பார்க்கிறேன். வழக்கு கொடுத்ததுக்கு மேலே தண்டனையோ இந்த வழக்கை நடத்தி தண்டனை கொடுக்கப்பட்டால் இந்த நம்பிக்கை பிஜேபியின் மீது நமக்கு வரும். ஆனால் இது பார்ப்போம், போக தான் இது தெரியும். அடுத்தது பார்த்தாச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்த பாட்டே பாடப்படவில்லை. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு அந்த பாட்டை பாடுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அப்போ இந்தியாவுக்குள்ள பாராளுமன்றம் நிறைவேற்றிய ஒரு விஷயத்தை பாரதத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நிறைவேற்றாது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த நாட்டுக்குள்ள பார்லிமெண்ட்டில் உள்ள விஷயம் தமிழ்நாட்டுக்கு பைண்டிங் இல்லையா? அப்போ இதையும் கூட ஒரு ஜனநாயக அவமதிப்பு எது இருக்க முடியும்? அப்போ இந்த நாட்டின் சட்டத்தை ஒரு கவர்மெண்ட்டே டிஃபை பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட் முதல்ல ஆஃபீஸில் இருக்கலாமா? இப்போ நாளைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் போடுது, அந்த சட்டம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் மீறி போகிறேன், அப்போ இந்த போலீஸ் நம்மளை அரெஸ்ட் பண்ணும்ல? நிச்சயமாக பண்ணக்கூடாது இல்லை? பண்ணக்கூடாது. ஏன்னா பார்லிமெண்ட்ல போட்ட சட்டத்தை வந்து தமிழ்நாடு அவமதிக்குதுன்னா தமிழ்நாட்டில் போட்ட சட்டத்தை அசோக் நகரில் இருக்கிற நான் அவமதிக்கிறேன், என்ன தப்பு இருக்குதுல்ல? இப்படி ஒவ்வொருத்தனும் கிளம்புனான்னா நாடு என்ன ஆகும்? இதுவரை தமிழ்நாடு அரசு மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காட்டாலும் பரவாயில்ல, ஒரு கண்டனம் செய்து ஒரு லெட்டர் கூட நீ ஹோம் மினிஸ்ட்ரியிலிருந்து சிஎம் ஆஃபீஸுக்கு போகலையே. இது எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசு செய்வது சரியாக எனக்கு தென்படவில்லை. இப்படி நீங்கள் ஆரம்பத்தில் விட்டதுனால தான் காஷ்மீர் இப்படியாச்சு. ஆனால் இந்த தடவை பாருங்க, காஷ்மீரில் கூட தேசிய கொடியை வச்சுக்கிட்டு ஊர்வலம் போயிருக்காமா. தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ காஷ்மீரையும் கூட தமிழ்நாடு தான் மோசமாக இருக்கிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு எடுத்துக்காட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால வந்தே மாதரத்துக்கு வந்து சோனியா காந்தி மறுப்பு தெரிவிக்கிறார். இதில் வந்து நான் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இந்த தேசமே நாசமா போகணும்னு நினைக்கக்கூடிய கூட்டம் அது. ரெண்டாவது, இந்த வந்தே மாதர பாடல் விடுதலை அடைஞ்ச நேரத்தில் 12 மணிக்கு அர்த்தராத்திரி கூத்து, அதுக்கு முன்னாடி சுச்சேதா கிருப்லானி அவர்கள் இந்த பாட்டை பாடும்போது எந்த காங்கிரஸ்காரங்களும் போகக்கூட இல்லையா அந்த நேரத்தில். இத்தனைக்கு அவங்க வந்து முதல் 2 ஸ்டான்ஸா மட்டும்தான் பாடியிருக்காங்க. ஆனால் இந்த நாட்டு விடுதலையின் போதே இவங்க குடும்பத்தார், அதாவது நேரு குடும்பம், அன்னைக்கே வந்து இந்த வந்தே மாதரத்துக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேச துரோக பரம்பரை இன்றும் தொடர்கிறது. அதே நேரத்தில் இதே காங்கிரஸ் கட்சியில பல எம்பிக்கள் வந்தே மாதரம் முழுமையாக பாடப்பட வேண்டும் என்று அந்த நேரத்தில் போர்க்கொடியும் உயர்த்தினார்கள்.
விடுதலை அடைஞ்ச நேரம் நமக்குள்ள உள்ள இன்டர்னல் டிஃபரன்சஸை காட்டிக்க கூடாது என்று அவர்கள் அனுசரித்து போனார்கள். ரொம்ப அனுசரிச்சுட்டாங்க. இந்த ரொம்ப அனுசரிச்சதுக்குள்ள இன்னைக்கு இப்படி வந்து நிற்குது. அதனால அதுவும் வரலாற்றில் நம்ம படிச்சுக்க வேண்டிய பாடம். எந்த விஷயத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும், எந்த விஷயத்திலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது என்பது. அதுக்கும் வந்தே மாதரம், இந்த வந்தே மாதரத்தை ஒட்டி உள்ள விஷயங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. இதை இந்த தேசம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்துக்கு மீறி அந்த பாடலை அவமதிக்கும்படியாக சோனியா நடந்து கொண்ட காரணத்தினால் புதிதாக இயற்றப்பட்ட சட்டத்தில் முதல் குற்றவாளி, அந்த முதல் கேஸ் அந்த புது சட்டத்தின் கீழ் சோனியா மேலே போட்டாச்சு அப்படின்னு சொன்னா இந்த குற்றம் கூடியது இனிமேல் இந்த நாட்டில் பல காலத்துக்கு வராது. அதை உறுதி செய்யறதுக்கு மத்திய அரசுக்கு கிடைத்த வாய்ப்பாக நான் இதை பார்க்கிறேன். வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களின் எண்ணங்கள் எழுத்துக்கள் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழா நேற்றுக்கு சென்னையில் நடந்தது. அந்த விழாவில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவர், அது மட்டுமல்லாமல் மேதகு ஆளுநர் அர்லேக்கர் மற்றும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். அதில் வந்து இந்த எண்ணங்களும் எழுத்துக்களும் அப்படிங்கக்கூடிய தமிழ் பிரதியை வந்து துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட, அதே போல ஆங்கில இதை வந்து மேதகு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் வெளியிட்டதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர்கள் பேசும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இளைய தலைமுறை வந்து தேசபக்தியை உணர்ந்து அவர்கள் அந்த வழியில செல்வதற்காகவே இந்த புத்தகத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா ராமகோபாலன்ஜியினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து இன்னைக்கு இளைஞர்களை வந்து தேசத்தின் பால் ஈர்க்கப்பட்டு அதற்காக அவர்கள் பணிபுரிவதற்கு உதவியாக இருக்கும், அதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் அவர்கள் பேசினாங்க. இங்கிலீஷை வெளியிட்டிருக்கிற புக் வந்து எக்கோஸ் ஆஃப் நேஷனலிஸ்ட் மைண்ட் அப்படிங்கிற பேர்ல ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். 1980க்கு முன்னாடி வீரத்துறவி அவர்கள் எழுதிய கட்டுரைகள் இதெல்லாத்தையும் தொகுத்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு நூல் அது. கோபால்ஜியை பொறுத்தளவில் தேசியம்கக்கூடிய ஒரு பார்வை மட்டும் கோபால்ஜிக்கானதல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். கோபால்ஜி சிந்தித்த எல்லா விஷயமும் தேசியத்தை நோக்கி செல்லும் என்பதுதான் சரியான ஒரு விஷயம். ஏன்னா அதில் செல்ஃப் டெவலப்மெண்ட் இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், வரலாறு இருக்கும், செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். என்னென்னலாம் சப்ஜெக்டை பற்றி இந்த உலகத்தில் நீங்கள் பிரிவினை வைத்திருக்கிறீர்கள் நல்ல விஷயங்கள்ல அது எல்லாம் இருக்கும். ஏன்னா சிலது வந்து வேற மாதிரியும் இருக்கும், அதனால எல்லாமும் இருக்கான்னு அதை கேட்கக்கூடாது. ஏன்னா தீக்காக்காரனோ, ஏன்னா அவன் ஈவேராவை படிச்சுட்டு அதே மாதிரி கோபால்ஜியை படிச்சிடக்கூடாது. கண்டிப்பா அதில் அவ்வளவு வேற மாதிரி இருக்கும், இது இவ்வளவும் இருக்கும். ஸோ இந்த நூல் என்பது இளைஞர்களை தேசத்தின்பால் தேசப்பற்றுடன் அதை சார்ந்து இளைஞர்களை கொண்டு போகும் என்பதை விட ஒரு மனிதனை செம்மையாக செதுக்குவதற்கு என்னென்னலாம் தேவையோ அது அனைத்தும் அங்கே இருக்கு. இது அந்த கோபால்ஜியோடு பயணத்திலையும் கோபால்ஜி எழுத்துக்கள்லையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா அது எப்பவுமே ரெலவெண்ட்டாக இருக்கும். ஏன் எப்பவும் ரெலவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, கோபால்ஜி சாஸ்வதமானவர். கோபால்ஜிக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது, கோபால்ஜிக்குன்னு ஒரு பீரியட்னு ஒன்று கிடையாது. எப்படின்னு பாருங்க, 47 பிரச்சாரக்கா வந்தார், சமீபத்தில் அவர் சித்தி அடைந்தார். எல்லா காலங்களிலும் அவர் வந்து இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார். எவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட 75 வருஷ டியூரேஷன். அப்ப 75 ஆண்டுகளாக இளைஞர்களை ஒருத்தர் தொடர்ந்து ஈர்த்து வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் 75 ஆண்டுகளாக அவர் இளைஞராகவே இருந்திருக்காருன்னு அர்த்தம். கரெக்டா? கண்டிப்பாக. நித்திய யௌவனம், புராதனம் பிளஸ் நித்திய யௌவனம் இஸ் ஈக்குவல் டு சனாதனம். நித்திய நூதனம், யௌவனம்ங்கிறதையும் கூட நூதனம்ங்கலாம். புராதனம் பிளஸ் நித்திய நூதனம் இஸ் ஈக்குவல் டு சனாதனம். அழிவில்லாத புராதனம் மிகவும் பழமையானதாக இருக்கலாம், ஆனால் என்றுமே அது நூதனமாக இருக்கும், அதுதான் சனாதனம், அதுதான் கோபால்ஜி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கோபால்ஜி கையிலிருந்து வரக்கூடிய எழுத்து என்னைக்குமே சனாதனமாகத்தான் இருந்திருக்கும். நிச்சயமாக. அதனால அது இளைஞர்கள் மட்டுமல்ல, இனிமேல் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் மனித பிறவிகள் என்பது இருக்க போகிறதோ
அன்னைக்கு வரை அது சனாதனமாக இருக்கும். அதுதான் கோபால்ஜி. இந்த ஒரு கண்ணோட்டத்தில் அந்த புஸ்தகத்தை நம்ம பார்க்கணும். அடுத்தது அந்த நிகழ்ச்சியில் முதல்ல பக்தன் பேசும்போது அவர் தெளிவாக சொன்னார், அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அமைப்பதுகளெல்லாம் பற்றி அதில் என்ன இருக்குது என்பதை மட்டும் குறிப்பிடுறேன் கால கருதி அப்படின்னு சொல்லி அவர் அதோடு மட்டும் நிப்பாட்டிட்டார். ஆனால் இன்னும் ஆழமான பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அது அவரோட 29வது வயதிலேயே அவர் இப்படி சிந்தித்திருக்கிறார் அப்படின்னு நான் அதை ஒரு பெரிய விஷயமாக பார்க்கலை. பிறந்த உடனேயே தோடுடைய செவியன்னு பாடினாரு ஞானசம்பந்த பெருமான். அந்த சீர்காழியில் உதித்த அடுத்த ஞானசம்பந்த பெருமான். அதனால நம்ம கோபால்ஜி அவர் பேசும்போது கூட சொன்னார், நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மோட பழகின கோபால்ஜி வேற, இதை படித்தப்புறம் நான் பார்க்கும்போது நான் பார்த்த கோபால்ஜி வேற அப்படின்னு சொன்னார். ஆனால் கோபால்ஜியோட நம்ம பழகியாச்சுன்னா நம்மால் ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடியும். அது அவர் ஒரு இந்த நமக்குள்ள இந்த மனிதத்தன்மைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தெய்வங்கக்கூடியதை பழகினையாச்சுன்னா நமக்கு தெரியும். இந்த நித்திய நூதனம் அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது நான் கூட சமீபத்தில் பலரை சந்திக்கிறேன். அவங்களும் பொது வாழ்வையில் நிறைய பல காலமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியலையும்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட். ஆனால் கால மாற்றத்துக்கு தக்கன அவங்களால தங்களை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழல் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் 90வது வயசில் இருக்கும் வர எப்பயாவது நம்ம அவரை பார்க்க போகும்போது பேப்பர் அப்படி எடுப்பார், எடுத்து டேய் இது என்னவோ வந்திருக்கு இந்த டெக்னாலஜியை பற்றி, இது என்ன சொல்லு அப்படிம்பார். அப்போ அந்த டெக்னாலஜியை பற்றி நம்ம சாதாரணமாக அப்படி லேசாக சொல்லிட்டு போனால் இன்டெப்த்து அடுத்த 2 கேள்வி நமக்கு வரும். ஸோ த இன்க்விசிட்டிவ்னஸ் டு லேர்ன். அப்போ அது அவரது இளைஞர்களை ஈர்ப்பதற்காக அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறாருங்கிறது இல்லை, அவர் நேச்சர் அது. ஹீ இஸ் எ யூத் அட் ஆல் டைம்ஸ். இந்த சரீரத்துக்கு வேணா முதுமை வரலாம், ஆனால் சாஸ்வதமான அந்த ஆத்மாவுக்கு முதுமை இளமை எதுவும் கிடையாது. கண்டிப்பாக கோபால்ஜிங்கக்கூடிய ஒரு சரீரத்தில் நம்ம பார்க்கும்போது வேற மாதிரி பார்க்கலாம். ஆனால் அவரோட பழகும்போது தான் அது ஒரு சரீரம் இல்லை, சரீரம் மாத்திரம் இல்லை. ஏன்னா நம்ம சரீரமாக தான் அவரை பார்க்குறோங்கிறது வேற, அதை உணரத்தான் முடியும். கோபால்ஜியை நீங்கள் அளவிடலாம் முடியாது, கோபால்ஜியை உணரணும். அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு நடந்த ஒரு விழா 100வது வருடத்தினுடைய தொடக்கத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழா என்பது நடந்திருக்கிறது. ஆனால் இந்த 100 வயது அவருக்கு தொடங்க போகிறது இந்த வருஷம். அதாவது எனக்கு தெரிஞ்சு நட்சத்திரப்படி அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியோ என்னவோ அவரோட நட்சத்திரம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். திருவாதிரை நட்சத்திரம் அக்டோபர் 3 வருது. அந்த அக்டோபர் 3லிருந்து 2027ஆம் வருஷம் இந்த ஒரு ஆண்டு காலம் எனக்குள்ள வேண்டுகோள், ஸ்ரீ டிவியில் கோபால்ஜியை பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்பது நம்ம பண்ணணும் என்பது எனக்குள்ள வேண்டுகோள். நிச்சயமாக நம்ம அதற்கான ஒரு ஏற்பாடை நம்ம செய்யணும். அப்படின்னா இன்னும் சொல்லப்போனால் கோபால்ஜியினுடைய பாடல்கள் பற்றிய நிகழ்ச்சியாக அது இருக்கும் என்பதையும் கூட இன்றைய நம்மளுடைய தெரியாமா அந்த பாடல்கள் என்ன பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்பதை விட அந்த ஒவ்வொரு பாடல்களில் பொதிந்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த புஸ்தகத்தில் நம்ம அவருக்குள்ள ஒரு பகுதியை பார்க்குறோம், அவர் எழுதின கட்டுரைகளை பற்றி பார்க்குறோம். ஆனால் இந்த பாடல்களை பொறுத்தளவில் என்ன நம்ம கவனிக்கணும்னா அவருக்குள்ள பன்முகத்தன்மை எல்லாம் பாடலில் தெரியும். இது எல்லாத்தையும் விட இந்த பாடல்களும் எப்படி எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும் என்பதை அந்த நிகழ்ச்சியில் நாம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆயுதமேந்திய நக்சல்கள் ஒழிக்கப்பட்டு விட்டனர், ஆனால் சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய சித்தாந்த நக்சல்கள் நம்மை சுற்றி இன்னும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சுதந்திர தின உரையில அவர் பேசியிருக்கிறார். அவர் அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த நக்சல் மனநிலையில் இருக்கக்கூடிய பலர் இன்னும் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அப்படின்றத அவர் பேசியிருக்கார். அவர் இப்படி பேசின உடனே எதிர்கட்சிகள் எல்லாம் மோடியை எதிர்ப்பவர்கள் மற்றும் எதிர்கட்சிகளை தான் அவர் இந்த மாதிரி குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கிறார் அது அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் அதற்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். அது இந்த நேரத்தில் சிதம்பரம் அவர் உடனே ஒரு எக்ஸில் ஒரு பதிவு போடுறார். நான் மனதளவில் நக்சலாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போடுறார்.
கிரண் ரிஜிஜு கூட அதற்கு வந்து சொல்லியிருக்காரு, இப்படி வந்து இவர் போட்டிருக்கிறது வந்து துரதிருஷ்டவசமானது. அவர் வந்து யாரை குறிப்பிட்டு இதை சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவு தருபவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தை நிராகரிப்பவர்கள், அதுக்கப்புறம் வடகிழக்கு பகுதியை இந்தியாவிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஆர்டிகல் 370 எதிர்ப்பவர்கள், அதாவது ஆர்டிகல் 370 நீக்கத்தை வந்து எதிர்ப்பவர்கள், இவர்கள் எல்லாம் தான் குறிப்பிட்டு பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார். ஆனால் சிதம்பரம் அவர்கள் இப்படி போட்டிருக்கிறது துரதிருஷ்டவசமானதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு இடையில அவர் வந்து என்னது திமாகி நக்சல்ஸ் அப்படின்னு அவர் வந்து குறிப்பிட்டு பேசினார். உடனே வந்து எப்படி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று உருவாச்சோ அது போல திமாகி நக்சல் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பேஜை உருவாக்கி கிட்டத்தட்ட அதில் 1.7 லட்சம் ஃபாலோயர்ஸ் உடனடியாக சேர்ந்திருக்காங்க. அது வந்து இப்போ அரசாங்கத்தால் முடக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கு. 2 விஷயம் பார்க்கணும். என்ன பொறுத்தளவில் கிரண் ரிஜிஜு இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக. ஏன்னா ஒரு தடவை அப்போ அவர் சொன்ன உடனே அவர் என்னமா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கணும்னா, ஆமாம் நீங்கள் தீமாகி நக்சலாக இருந்த காரணத்தினால தான் இந்தியாவுக்கு உள்ள நோட்டை பாகிஸ்தான்காரன் அடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து மிஷினை ஊற்றிங்க. நீங்கள் தீமாகி நக்சலாக இருந்த காரணத்தினால தான் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை இந்த நாட்டில் வளர விட்டீர்கள். நீங்கள் தீமாகி நக்சலாக இருந்த காரணத்தினால தான் இல்லாத இந்து பயங்கரவாதத்தை ஏற்படுத்தினீர்கள். அதனால இதெல்லாம் தான் தீமாகிய நக்சலுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ், அது உங்கள்கிட்ட இருக்கு என்பதை ஒத்துக்கொண்டதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கணும். அது என்ன தெரில, அவர் அதில் ஏன் தவறினார் என்று தெரியல. ஏன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொலிட்டீஷியன் அவர். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னான்னா, இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. உடனே இவ்வளோ பேர் வரக்கூடிய தீபாங்கி நக்சல்னு ஒரு பார்ட்டின்னு ஒருத்தன் ரொம்ப நல்லது. என்னை பொறுத்தளவில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதில் எவனெல்லாம் மெம்பர் ஆகிறான், இந்த குரூப்பை எவன் ஸ்டார்ட் பண்ணுறான், இதில் வெளிநாட்டில் உள்ள ஹேண்டில் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் க்ளீனாக ஐடென்டிஃபை பண்ணி உருப்படியான நடவடிக்கையை இந்த நாட்டுக்குள்ள அரசாங்கம் எடுத்திருந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். எவன்லாம் உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டிய ஆட்கள் யார் யாரெல்லாம், அவனெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவன் பேக்ரவுண்டை தோண்டி துருவி எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுப்பதற்கு இது வந்து என்ன சொல்லலாம்னா, உள்ளே இருக்கிற தவளை தண்ணி வந்தோன்னா பேக்னு கத்திக்கிட்டு வெளியில் வரும் பத்திரிக்கையில், அந்த மாதிரி வெளியில் வரக்கூடியதெல்லாம் பிடிச்சி அமுக்கிறதுக்கு இது ஒரு வசதியான ஒரு வாய்ப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அது ஏன் இவங்க எடுக்கிறது இல்லைன்னா, இவங்க தீமாகி நக்சலா இல்லாததுனால எடுக்கலை. ஏன்னா நக்சல் ஜனநாயக விரோதி, மோடி ஜனநாயகவாதியாக இருக்கார். அதனால தான் இவ்வளோ நாள் இவங்களை வளர விட்டுருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்கணும். அடுத்தது வந்து தீமாகி நக்சலுக்கக்கூடியதுக்கு ரெண்டாவது ஒரு பெரிய கிரைட்டீரியா என்ன அப்படின்னா, சைனாக்காரன் கூட போய் ஒப்பந்தம் கையெழுத்து போடுறது. ஆமாம், தீமாகி நக்சலுக்குள்ள வேலை. பாகிஸ்தான்காரனுக்கு நாட்டை வந்து காட்டி கொடுக்கறது, கள்ள நோட்டு அடிக்கிற மிஷினை கொடுக்கறது, இது அடுத்த தீமாகி நக்சலுக்குள்ள வேலை. பாகிஸ்தானை புகழ்ந்து பேசுறது. அடுத்த தீமாகி நக்சலுக்குள்ள வேலை என்ன அப்படின்னு சொன்னான்னா, பொதுமக்களுக்கு போகக்கூடிய விஷயங்கள்ல திருடித்துங்கிறது. அதான நக்சல் பண்ணக்கூடிய வேலை. ஏன்னா மக்கள் எல்லாம் வந்து மக்கள் வளர்ச்சியை தடுத்து அந்த வறுமையை வைத்து பொழைப்பு நடத்தக்கூடிய கட்சி இது. பாருங்க, காங்கிரஸ் வந்து இவ்வளவு நாளும் வறுமையை தவிர இந்த நாட்டை ஒவ்வொரு தரமும் வறுமைக்கு தள்ளின கட்சி அந்த கட்சி. ஸோ அது நக்சலுக்குள்ள வேலையை இவங்களும் செய்தாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுரண்டுறது, ஊழல். நக்சல் என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த ஏரியா பக்கம் வண்டிகள் போயாச்சுன்னா வழிப்பறி பண்ணுறது, அந்த லோக்கல் மக்கள்கிட்ட இருந்து தண்டால் வசூல் பண்ணுறது. காங்கிரஸ் கட்சியில் நடந்த 2Gயில் ஆரம்பித்து அம்புட்டு ஊழல் லிஸ்ட் எடுத்து பார்த்தாச்சுன்னா இதை இவங்க நூதனமாக பண்ணாங்க. ஸோ நானும் தீமாகிய நக்சல் தான் சொன்ன உடனே என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த பட்டியெல்லாம் போட்டு ரெண்டுக்கும் ஒத்துமை இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் வந்து அவனை நீ உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதுனால நீ அவனை சட்ட விரோதின்னு அவன் பண்ணக்கூடிய இதே வேலையை நீ வந்து என்ன அப்படின்னா அதிகாரத்தை வைத்து கொண்டு பண்ணியிருக்க. அவன் துப்பாக்கியால பண்ணின வேலையை நீ அதிகார மையத்தை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால நீ தீமாகி நக்சல் தான் என்று ஒத்துக்கொண்டதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு அவரு சொல்லி இருந்தாச்சுன்னா இன்னைக்கு வந்து இஷ்யூவே வேற மாதிரி போயிருக்கும். ஏன் செய்ய தவறினார்கள் என்று தெரியவில்லை. ரெண்டாவது, இந்த தீமாகி நக்சல் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று வந்திருக்கு. என்னெல்லாம் வெளிநாட்டு ஹேண்டில் இதில் இருக்குங்கக்கூடிய லிஸ்ட்டு விரைவில் வெளிவரும்.
வரும்போது இதுக்கும் காக்ரோச் பார்ட்டி ஆரம்பித்ததுக்கு என்னெல்லாம் ஹேண்டில் யூஸ் பண்ணப்பட்டது, எந்த பாட்டெல்லாம் யூஸ் பண்ணப்பட்டதுங்கிறத பார்க்கணும். இதுவரை நம்ம நாட்டில் வந்து பல பயங்கரவாத விஷயங்கள், அது என்ஐஏவாக இருக்கலாம், என்ன அமைப்பாக இருக்கலாம், ஜென்ரலாக நம்ம ஊரில் ஒருத்தனை பிடிச்சி அதோடு நிப்பாட்டிடுவாங்க. அவனை ஹேண்டில் பண்ணுற வெளிநாட்டு ஹேண்டிலர்ஸ் எல்லாம் பற்றி பேச மாட்டாங்க. இனிமேயாவது உள்துறை அமைச்சகம் இந்த மாதிரியான ஹேண்டில்ஸ், இது லிங்க்டு யார், ஸோ அவன் ஏன் அவனை நம்ம ஊருக்காரன் அவனுக்கு உதவி பண்ணுறதுக்கு இவனை ஹேண்டில் பண்ணுற வெளியாள் யார், இதெல்லாம் முழுமையாக கொண்டு வரணும். கொண்டு வந்து கோர்ட்டில் அந்த ஹேண்ட்லிங் பார்ட்டுக்கு தனி கேஸும் இதுக்கு தனி கேஸும் போடணும். இன்னும் இது ரெண்டும் கம்பைன் பண்ணி கேஸ் போட்டாச்சுன்னா அதை தள்ளிவிடுவான். ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு ஏஜென்சிஸை வச்சு சில வேலைகள் பண்ணினால்தான் இந்த மாதிரியான தேச துரோகிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். அரசாங்கம் இதை செய்ய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.